ரசூலுல்லாவை புகழ்வது போல புகழ்ந்து நாசமாக்கக்கூடிய கவிதைகள் ஏராளம் மௌலிதில். யாமன் தமாதா வஜ்தரம் வாழ்த்தரிஃபு வர்ஜுல் கரம் வலுதுபி மன் ஹல்லல் ஹரம் வநூருஹு அம்மல் பிலாத். இல்ல சுபான மௌலிதில் என்ன சொல்றான் அந்த ஆளு எழுதுனவன் ஒன்னா நம்பர் விஷமியாத்தான் இருப்பான். விவரம் கட்டவனோட சொல்ல முடியாது. கவிதை எழுதியிருக்கானே, பாட்டு எழுதியிருக்கானே, கவிதையா பாட்டா எழுதுனா விவரம் வேணும். யாமன் தமாதா வஜ்தரம் குற்றம் இழைத்து விட்டவனே, பாவம் செய்து விட்டவர்களே, நம்மளையும் சேர்த்து கூப்பிடுறான். அந்த மூதையில் அசமா போற பத்தாதுன்னு நம்மளே என்ன செய்யலாம்? குற்றம் இழைத்து விட்டவனே பாவிகளே, வஜ்தரம் உங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ளுங்கள், தௌபா செய்யுங்கள். என்னமெல்லாம் சொல்றான். பாவம் செய்து விட்டவனே, குற்றம் இழைத்து விட்டேன், குற்றத்தை ஒத்துக்கொள், துபு தௌபா செய், பாவ மன்னிப்பு தேடு. யார்ட்ட? மதீனாவில் அடங்கி இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் போய் பாவம். எந்த கொள்கையை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று நபிகளார் வந்தார்களோ 23 ஆண்டு காலங்கள் படாத பாடுபட்டு அடி வாங்கி சின்னாபின்னமாயி இணை வைத்தலுடைய சாயல் கூட ஒரு முஸ்லிம்கிட்ட வந்துடக்கூடாது, சஹாபாக்கள் வந்துடக்கூடாதுன்னு பாடுபட்ட நபிகள் பெருமானார் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று பாவத்தை செய்வது, இன்னொன்று பாவத்தை நல்லது போல காட்டுவது. நாகப்பாம்பு நல்ல பாம்புங்கிறோம்ல, நச்சு பாம்பு அது நல்ல பாம்புன்னு சொல்ற மாதிரி பாவத்தை நல்லது போல காட்டுவது. எப்படி பாவத்தை நல்லது போல காட்டுறதுன்னா என்ன? ஒருத்தன் சாராய கடை வச்சிருக்கான், சாராயம் குடிக்க வாங்கன்னு அட்வர்டைஸ் பண்ணி வர கூப்பிடுறான், இது பாவம். ஒரு பாய் என்ன செய்யறான்? இங்க இஸ்லாமிய சாராயம் கிடைக்கும், செருப்படி இஸ்லாமிய சாராயம் நல்லதாக்க பாக்குறான். புரியுதா உங்களுக்கு? அந்த சாராயங்கிற குற்றத்தை நல்லதாக்க பாக்குறான். அதே மாதிரி ஷைத்தான் அந்த மௌலிதுல பண்ணியிருக்கான். சுபஹானல்லாஹ் நல்ல வார்த்தை, சுபஹான மௌலித கொண்டு இணைச்சிட்டான், பாட கொண்டு இணைச்சிட்டான். சுபானல்லாஹ்ங்கிற வார்த்தை சுபான தூக்கி மௌலிதுல இணைச்சிட்டான். மீலாது நபியை இணைச்சிட்டான். கெட்டதை நல்லதாக்க பார்க்குவதுதான் அயோக்கியத்தனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நரகத்திற்கு அழைக்கக்கூடிய மீலாதும் மௌலிதும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் மத்தியிலே ஊடுருவி விட்டது இந்த மாதிரி சில விஷயங்கள். ஏதோ ஒரு விவரம் கெட்ட முட்டாளாக இருக்க வேண்டும், அல்லது விவரமான விஷமியாக இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் மத்தியில் இப்படி இல்லாத ஒன்றை பூத்தி விட்டான் அந்த காலத்தில். ஆனாலும் இது விஷயமாக அது ஒளியும் வரை அதை நாம் பேசித்தான் தீர வேண்டியிருக்கிறது. மீலாதுன் நபி, சுபஹான மௌலித், அப்படி ஒரு வார்த்தையே குர்ஆனில் கிடையாது. சுபஹானல்லாஹ் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு, அல்லாஹ் அக்பர் இருக்கு, லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்கு, அல்லாஹ் பற்றி வருது, ரசூலை பற்றி வருது, ஷைத்தானை பற்றி கூட குர்ஆனில் வருது. மீலாதுன் நபி என்றோ சுபஹான மௌலித் என்றோ குர்ஆனில் இல்லவே இல்லை. ஒரு நன்மையை செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒன்றை செய்கிறோம், அதன் மூலமாக நன்மை கிடைப்பது ஒரு பக்கம் இருக்கலாம். நன்மை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, பாவம் வந்து விடக்கூடாது. இதுல கவனமா இருக்கணும் எல்லா முஸ்லிம்களும். ஒன்றை நாம் செய்கிறோம், அதில் நன்மை கிடைக்க வேண்டும். நன்மை கிடைக்காவிட்டால் கூட பரவாயில்லை, பாவம் வந்து விழுந்து விடக்கூடாது. இதை இந்த தலைப்பை ஈஸியாக புரிவதற்கு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறப்புக்குரிய மனிதர் உலகத்தில் யாருமே கிடையாது. மாபெரும் மகான், மாமேதை நபிகள் நாயகம். ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ தூதர்கள் இருப்பார்கள். ரஷ்ய தூதர், அமெரிக்க தூதர், சவுதியா தூதர், துபை தூதர்னு தூதர்கள் இருக்கான் உலகத்தில். படைத்த ரப்புல் ஆலமீனுடைய தூதர் யார்? இந்த உலகத்தையே படைத்தவன். அப்படிதான் நம்ம நம்புறோம். உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய தூதர் நபிகள் நாயகம். வெறும் தூதர் மட்டுமல்ல, ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், திருமறை குர்ஆனின் கட்டளை இது. இந்த முஹம்மது இந்த உலகத்திற்கே மாபெரும் அருளாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்னெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். கடுமையான பூசியா இருக்கு, ஏதோ அவுலியா தான் அனுப்பிவிட்டாரு மைய பார்த்தீர்களா அப்படின்றோம். நேற்று ஒரு ஊர்ல மீட்டிங், கடுமையான மழை. இந்த நஜாத்கார பயிலுவ வந்தான், அல்லாவுக்கே பொறுக்கல மழை அப்படிங்கிறான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால மழை இல்லை நாட்டில். இந்த நஜாத்கார வந்தான், நாட்டில் மழையே இல்லை.
எங்களால மழை பெய்தா பெய்யலையா என்ன சொல்ல வர்றானே தெரியல. இஸ்லாமிய பேசிக்கை முஸ்லிம்கள் புரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய மனிதராக இருந்தாலும் அவருக்கு சிறப்பு இருக்கிறது, அவர் பிறந்த நாளுக்கு சிறப்பு கிடையாது. இதை விளங்கணும். நம்ம ஒரு கெட்டவன் பிறக்கிறான், அதனால அந்த நாள் கெட்ட நாளா? நான் கேட்கிறேன். அபூஜஹில் பிறந்த நாள் கெட்ட நாளா? ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் நல்ல நாளும் கிடையாது, அபூஜஹில் பிறந்த நாள் கெட்ட நாளும் கிடையாது. நாளில் நல்லது கெட்டது எப்படி சொல்ல முடியும்? ஒரு வீட்டில் மையத்தா இருந்தா ஓன்னு ஒப்பாரி வைப்பான், அவனுக்கு அன்றைக்கு கெட்ட நாள் மாதிரி தோணும். ஒரு வீட்டில் கல்யாணம் இருந்தா எல்லாம் குசியா இருப்பான். ஒரே நாளில் கல்யாணம் நடக்கும், கர்மாதியும் நடக்கும். அப்போ நாட்களில் நல்ல நாட்கள் கெட்ட நாட்கள் என்று இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. எல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நாட்கள் தான். நபிகளுக்கு சிறப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி ஈமான் கொண்டவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. நீங்க பெத்த பிள்ளைகளை விட, உங்களை பெற்றெடுத்த பெற்றோரை விட, நம் உயிரை விட அண்ணலம் பெருமானார் தான் உயர்வு. யாவும் வச்சுக்கிடுங்க. முகமது நபியை விட எனக்கு எங்க அத்தா அம்மா பெருசுனா அவன் முஸ்லீம் இல்லை. இதை விளங்கணும். நம்முடைய கொள்கை அதுதான். முகமது நபியை விட என் பெற்றோர் பெரிதல்ல, என் பிள்ளைகள் பெரிதல்ல, என் உயிரே பெருசு இல்லை அப்படின்னு நினைக்கணும். இந்த அளவுக்கு முகமது நபிக்கு உயர்வு இருக்குதா? எந்த சந்தேகம் இல்லை. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த நபியின் மீது நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றத, இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அந்த வசனத்தை எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த நபியின் மீது அருளை செய்து கொண்டே இருக்கிறான். மலக்குகள், வானவர்கள் யா அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் செய்வாயாக என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, நீங்களும் இந்த நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்தும் சொல்ல வேண்டும், சலாமும் சொல்ல வேண்டும். அது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஸலவாத்து சொல்லக்கூடாது என்றோ சலாம் சொல்லக்கூடாது என்றோ நாம் சொல்லவில்லை. ஸலவாத்து சொல்ல வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். ஆனால் மௌலிது ஓதக்கூடாது. என்ன? இந்த வேறுபாட்டை தான் இன்னைக்கு பேச போறேன். ஸலவாத்து சொல்லி ஆகணும், சலாம் சொல்லி ஆகணும், ஆனா மௌலிது ஓதக்கூடாது. மீலாதவளா கிடையாது. சில பேருக்கு கன்ஃபியூஸ் வரும். மௌலிதுலாம் ஸலவாத்துன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. மீலாது விழாங்கிறது மௌலிது என்பது ஸலவாத்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது. இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்தில் நபிகளார் இடத்திலே சஹாபா பெருமக்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று குர்ஆன்ல இருக்கு, சலாம் சொல்ல வேண்டும்னு குர்ஆன்ல இருக்கு. எங்களுக்கு சலாம் சொல்றது தெரியும், அதை சொல்லிட்டீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம்ங்கிறது சலாம் சொல்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. புதுசா இப்ப ஸலவாத்துன்னு வந்திருக்கு. அப்படின்னா என்ன? அல்லிம்னா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். கேட்டது யார்? சஹாபா பெருமக்கள். சஹாபா பெருமக்கள் படித்தவர்கள். ரசூலுல்லாஹ்க்கு படிக்க தெரியாது, நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது நபிகளா இருக்கு. ஆனால் சஹாபாக்களுக்கு எழுத தெரிந்தவர்கள் இருந்தார்கள், படிக்க தெரிந்தவர்கள் இருந்தார்கள், கவிதை இயற்ற தெரிந்தவர்கள், பாட்டு இயற்ற தெரிந்தவர்கள் இருந்தார்கள். மொழித்திறமை வாழ்ந்த சஹாபாக்கள் எழுத படிக்க தெரியாத ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஸலவாத்னா என்ன, ஏன் அப்படி கேட்கிறாங்க? என்னதான் எழுத படிக்க தெரிந்தாலும் இறைவனுடைய சட்டத்தை இறை தூதர் தான் சொல்லணும். உன் அறிவை வச்சு நீ கண்டுபிடிச்சிட முடியாது. உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறிவு, உன்னுடைய புலமையை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தில் ஒன்றை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்?
அல்லாஹ்வுக்கு என்ன பிடிக்கும் என்று அல்லாஹ் தான் சொல்ல வேண்டும். குல் அத்துஅல்லிமுன அல்லாஹ பிதீனிக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லித் தரப் போகிறீர்களா? யார் யாருக்கு சொல்லித் தருவதுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் தான்டா தீனை சொல்லித் தரணும். ரசூலுல்லாஹ்க்கு ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்லித் தருவார். எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? அதை சொல்லிட்டு நம்ம உழுதுக்கு வந்துருவேன், கவலைப்படாதீங்க. மா தத்ரீமல் கிதாப் வலல் ஈமான், முஹம்மதே வேதம் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாது, ஈமான் என்றால் என்ன என்றும் தெரியாது. வேதம்னா என்ன? குர்ஆன். குர்ஆன் தெரியாதுன்னா தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், கலிமா, திக்ர் எதுவுமே ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. குர்ஆன் என்னன்னு தெரியாதுல்ல அல்லாஹ் சொல்லலாம். மா தத்ரீமல் கிதாப், வேதம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர். ஈமான் என்றால் என்னன்னு தெரியாது ரசூலுல்லாஹ்க்கு. அல்லாஹ் தஆலா படிப்படியாக வேதம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜுனா என்ன, அமல்கள்னா என்ன, ஒவ்வொரு அமலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குர்ஆன் மூலமாக அவர்கள் உள்ளத்திலும் பல விஷயங்களை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அதனால சஹாபாக்கள் போய் யார சொல்லலாம் சலவாத்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்ன சலவாத்து தான் நம்ம இன்னைக்கு அத்தியாயத்தில் ஓதுறோமே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த சலவாத்து கமா பாரக்த அலா இப்ராஹீம், இப்ராஹிம் சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு அருள் செய்வான்னு கேட்கிறோமே, இந்த சலவாத் எத்தனை முறை ஒரு நாளைக்கு நம்ம சொல்றோம்? ஃபர்லு தொழுகையில மட்டும் ஒரு நாளைக்கு 5 வாட்டி வருது. 200 கோடி முஸ்லீம் இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்க. 200 கோடி. இந்தியாவில் 25 கோடியை தாண்டியாச்சு. 200 கோடி முஸ்லீம்களில் தொழக்கூடியவர்கள் 20% வச்சுக்கிடுங்க. ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகை. 200 கோடி முறை ஒரு நாளைக்கு சலவாத் சொல்லப்படுகிறது. சும்மா இல்லை, ஒரு நாளைக்கு மொத்த முஸ்லிம்கள் தொழுகிற முஸ்லிம்களை மட்டும் நான் சொல்றேன், 200 கோடி முறை சலவாத்து சொல்லப்படுகிறது. 10 நாளைக்கு என்னாச்சு? 2000. ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு கோடிக்கணக்கான முறை இன்றைக்கு சலவாத்து சொல்லப்படுகிறது. அது ரசூலுல்லாஹ்வுடைய உச்சகட்டமான புகழ். வேற எவருக்கும் இப்படி கிடையாது. அபூபக்கர் சித்திக்கும் சலவாத்தான் சொல்லணும், சஹாபாக்கள் சலவாத்தான் சொல்லணும், அவுலியாக்கள் சலவாத்தான் சொல்லணும், இமாம்கள் சலவாத்து சொல்லணும், நம்மளும் சலவாத்து சொல்லணும். கோடிக்கணக்கான முறை ரசூலுல்லாஹ் மீது சலவாத்து சொல்லப்படுகிறது. அந்த சலவாத்தை நபிகள் பெருமானார் காட்டி தந்தார்கள். இப்போ பாருங்க, சலவாத் நான் ஒரு பாட்டு படிக்கிறேன், அதுல சலவாத் வரும். அந்த சலவாத்தை எல்லாம் பாருங்க. சலாத்துல்லா சலாமுல்லா அலா தாஹா ரசூலில்லா, சலாத்துல்லா சலாமுல்லா அலா யாசீன் ஹபீபில்லா. நான் ஒரு இன்ஃபா ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லா. இது பாட்டா சலவாத்தா? சொல்லுங்க, எந்த ஆள்னாலும் கேளுங்க. சலவாத்தா? இது பாட்டு. நாவூர் பாட்டு, சலவாத் இல்ல. அப்ப இது நாவூர் பாடல். தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு, சலாம் சொல்லு. அது சலவாத்து, இது சலாம். இது சலாமா பாட்டா? இப்படி ஒரு சலாமை யாராவது சொல்ல முடியுமா? நீங்க தொழுகையில எல்லாரும் சலவாத்து சொல்றீங்கல்ல, தொழுகையில அத்தஹியாத்துல சலாம் சொல்றீங்கல்ல, எப்படி? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியோ வருதா? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியோ தொழுகையில வருது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் சலவாத்து தொழுகையில வருது. இதை பாடிட்டு சலாம் சொல்ல முடியுமா? தொழுகிறார் ஒரு ஆளு, தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, ரசூலுல்லாஹ் போய் சலாம் சொல்லு. அந்த தென்றல் சலாம் சொல்லிட்டு திருப்பி வந்து ரசூலுல்லாஹ் உனக்கு அலைஹிஸ்ஸலாம் சொன்னா இப்படி வருமா? பைத்தியக்காரத்தனமா இல்லையா? பாடல் வேறு, வணக்கம் வேறு. இதை முதல்ல விளங்கணும். ரெண்டையும் ஒரு குழம்ப கூடாது. அப்புறம் பாடல்ல தப்பு இருக்காங்க. ரெண்டாவது, பாட்டு எப்படி வணக்கமாக இருக்க முடியும்? பாட்டு வணக்கமாக இருக்க முடியாது.
அல்லாவின் தூதரே யா முஸ்தபா அஸ்ஸலாமு அலைக்கும். யா நபி சலாம் அலைக்குங்கிறத விட நல்லா இருக்கு இது. யா நபி சலாமல் நம்ம ஓதுவாங்க, நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த யா நபி சலாம் அலைக்கும் ஒடிச்சு திரிச்சு இழுத்து யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் அந்த சீன் அங்க போயிடும். சலாம் அலைக்கும் சீன் யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் யா ஹபீப் சலாம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். அரபு நாடுக்கான பார்த்தான் செவத்திலே முட்டி செத்து போயிடுவான். லாமலைக்கும் அது என்ன லாமலைக்கும்? இங்கே சாப்பாடு போடப்படும், இது வார்த்தை. இது எழுத்த கொஞ்சம் மாத்தி சொல்லட்டா, இங்கே சா இப்பாடுவோ டப்படும். இங்கே சாப்பாடு சாவனதி அங்க வச்சிருது, இங்கே சா இப்பாடுவோ ஏதாவது விளங்குமா? இந்த யாரபீச லாமலைக்குங்கிறத விட அல்லாவின் தூதரே யா முஸ்தபா அஸ்ஸலாமு அலைக்கும் அருமையா இருக்கு. நீங்க மோதுல ஓதக்கூடிய யா நபி சலாம் அலைக்குங்கிறத விட நார்மா பாட்டு சூப்பரா இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் சொல்லுங்க, அஜர்த் நீங்க எல்லாம் யா நபி சலாம் அலைக்கும் நீங்களாம் உங்க வீட்டில் ஓதிக்கிடுங்க. நாங்க எங்க வீடுகள்ல அல்லாஹ்வின் தூதர் இப்படி ஓதிக்கிறான்னா அவங்களே அதெல்லாம் ஹராம்ன்றான். ஏன் அஜர்த் பாரு கூட தானே லாபம். உங்கள் இந்த நார்மா பாட்டு ஓதுறதுக்கு இவர் எதுக்கு? அப்ப பாட்டு என்பது வேறு, வணக்கம் என்பது வேறு. துஆ, யா அல்லாஹ் என் கஷ்டத்தை போக்குவாயாக, என் நோயை போக்குவாயாக அப்படின்னு அவரவர் கேட்கிறோம். இது துஆ, சரியா? இதே துஆ பாட்டில் வரும். பாட்டில் வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ தயை புரிவாய் அல்லாவே ஆமீன். கேள்விப்பட்டீங்களா? இது துஆவா பாட்டா? பாட்டு எல்லாருக்கும் தெரியுது. இது உண்மையில் துஆ இருந்தா எல்லாம் தொழில் இப்படி செய்ய வேண்டியதானே? வாட்டும் வறுமையின்றி இப்படி கேட்க வைவீங்க. கேட்டா அது என்னது பாட்டு தெரியுமில்ல? அது ஏன் யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் யா ஹபீப் சலாம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்ற சலாம் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த இடத்துல பித்அத்துகள் எப்படி உருவாகும்னு சொல்லிடுறேன். பித்அத்னா என்ன? வழிகேடு, எல்லாருக்கும் தெரியும். பித்அத் என்பது வழிகேடு நிறைய இருக்கு. இணை வைத்தல் வழிகேடு, சாராயம் குடிக்கிறது வழிகேடு, விபச்சாரம் வழிகேடு, கொலை இப்படி தனித்தனியா இருக்கு. ஒட்டுமொத்த வழிகேடு நாங்க ரசூலுல்லாஹ் டோட்டல் குல்லு பித்அத்தின் லலாலா. நான் சொல்லித்தராது முஸ்லிம்கள் மத்தியில் புகுந்து விட்டால் அது டோட்டலாக வழிகேடுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அப்படின்னு பாருங்களேன். நபிகள் பெருமானார் சொல்லி தந்ததே இடம் மாறிவிட்டால் அது வழிகேடு. கரெக்டா இருக்கணும். விளங்குற மாதிரி சொல்லட்டா, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். சுபுத்துலையில் பாங்கு நல்ல வழி, சுன்னத். தூக்கத்தை விட தொழுகை மேலானது எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலும் ஆம்பளைகளுக்கு தெரியாது, தூங்கிட்டு நடப்பாங்க. பெண்களுக்கு தெரியும், கரெக்டா எஞ்சிருவாங்க. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. இது நபி வழி. சுபுகுல அசர் நேரத்தில் ஒரு ஆள் மத்தியானம் நல்லா சாப்பிட்டு பள்ளிவாசல் எல்லாம் தூங்கிட்டு நடக்கும். மோதிர எல்லாம் தூங்கத்தானே அசர்லன்ட்டு அசர் தொழுகையில் அஸ்ஸலாத்து மோதினார என்ன நிப்பாட்டு நிப்பாட்டு. ஏன்? இது நபி வழி அல்ல, பித்அத். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்வது நபி வழி, சுபியில் சொல்வது நபி வழி, அசரில் சொன்னால் பித்அத். நபிகள் பெருமானார் எதை எந்த இடத்தில் காட்டினார்களோ அதை அந்த இடத்துல தான் செய்ய வேண்டும். இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அவங்கள பார்த்து சொல்றேன், நீங்க எல்லாம் அலைக்கும் சலாம்னு சொல்றீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம். இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் இல்ல இன்னொரு மேட்டர் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது பன்மை சொல்லது, ஒருமை சொல்லல. ஆண்பால் பெண்பால் அல்ல. ஒருமை சொல் வந்து அரபில அஸ்ஸலாமு அலைக்க அப்படித்தான் சொல்லணும். அத்தேயத்தில் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்க ஐயோ நபி நபியே சலாம் உண்டாட்டுமாக
ஒரு ஆளுக்கு சொல்றது. இரண்டு ஆளுக்கு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்குமா என்று சொல்ல வேண்டும். இருவருக்கு சலாம் உண்டாகட்டுமாக. அரபில ஒருமை இருமை பன்மை இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் பன்மை சொல், எல்லோருக்கும் சலாம் உண்டாகட்டுமாக. பெண்ணுக்கு அஸ்ஸலாமு அலைக்கேன்னு சொல்லக்கூடாது, இலக்கணப்படி அஸ்ஸலாமு அலைக்கி அப்படித்தான் சொல்லணும். பல பெண்களாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்குன்ன என்று சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கண மரபை உடைத்து விட்டு எல்லோரும் யூனிஃபார்மாக அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுட்டாங்க ரசூலுல்லாஹ். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை. அது சாதாரண மனுஷர்களை வராது, இறைவனுடைய தூதருக்கு தான் அது வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாதான் உலகமே யூனிஃபார்ம். அதுல ஒருமை இருமை பன்மை ஆண்பால் பெண்பால் இப்படிலாம் பார்க்க வேண்டாம். யார் யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபத்துல்லாஹ்ல போய் நிக்க மக்காவுல லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான மொழி பேசக்கூடியவங்க வருவாங்க. ஆயிரக்கணக்கான மொழி. எவனாலும் இங்க பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் அவ்வளவுதான் சொல்லுவான். அவன் மொழியில நம்ம சலாம் சொல்றோன்னு புரிஞ்சுக்குவான். பாங்க இருக்குல்ல, அதுவே ஒரு யூனிஃபார்ம் தான். ஒழுங்குமுறைக்காக இலக்கண மரபு மீறப்பட்டு விட்டது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மக்காவில் பாங்க சொல்லுவாங்க. எத்தனை மொழிக்காரன் நிற்பான், அத்தனை மொழிக்காரனும் புரிஞ்சுக்குவான். தொழுகைக்கு கூப்பிடுறாங்க. நீங்க மக்காவுக்கு போக வேண்டாம், அமெரிக்காவில் உட்காந்துருக்கிய அல்லாஹு அக்பர்னா என்ன செய்வீங்க, பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கு, தொழுகை கூப்பிடுறேன். அமெரிக்காக்காரன் மங்கள்குடி வந்திருக்காரு முஸ்லிம், அல்லாஹு அக்பர் தொழுகைக்கு சலா சலா மஸ்ஜித் எங்கன்னா அவர் இங்கிலீஷில் கேட்டால் பாதி விளங்கிடும், பள்ளிவாசல் சொல்லிடுவோம். யூனிஃபார்ம். இது எது போலன்னு சொன்னா, இந்த ஸ்கூல்ல பிள்ளைகளை சொல்லிவிடுமா தெரியுமா, ஜனகன மனகதி நாயக ஜெயகே பாரத பாகவி தாதா. இது என்னது, இது தேசிய கீதம். இந்தியாவுக்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம். என்ன அர்த்தம் யாருக்கும் தெரியாது. ஆத்தியார்ட்ட போய் கேளுங்களேன், சார் ஜனகன மனகதினா என்ன சார், உட்கார்றா கீழே வந்துட்டான் கேட்க. அதுக்கு அர்த்தம் தெரியாது. ஏன், அது தமிழ் மொழி அல்ல, வங்க மொழி. ரவீந்திரநாத தாகூர் என்ற கவிஞன் இயற்றிய ஒரு பாட்டு அது. ஜனகன மனகதி நாயக ஜெயகே. இதை பாடிய மாத்திரத்தில் இந்தியாவினுடைய தேசிய கீதம் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இதை மாதிரி உலகமே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் அல்லாஹு அக்பர் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் புரிந்து கொள்வார்கள். அப்படி ஒரு லாஜிக்கை, அப்படி ஒரு யூனிஃபார்மை, அப்படி ஒரு சிந்தனையை சொல்லி தந்த ரசூலாட்ட வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அழகாவது சொல்லி தர்றாங்க. இப்ப நான் மேட்ருக்கு வர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம நான் சொல்லலாம், உனக்கு எதிர் தரப்பாடு வலைக்கும் சலாமிங்க. யாருமே இங்க பெரும்பாலும் யோசிச்சு பாருங்க, தான் வீட்டுக்குள்ள போகும்போது யாராவது சலாம் சொல்லிருக்கீங்களா? சொல்ல மாட்டோம். சலாமனா ஆலிம் சாக்கு நீங்க நினைச்சுக்கிட்டிய. நீளமா ஒரு தாடியும் ஒரு தலைப்பாங்கிட்டு வந்தா அஸ்ஸலாமு அலைக்கும். ஆலிம் சா இல்லாத ஆளுக்கு பை ஹாய் பை பை டாட்டா சியோ பியோன்னு என்னமாம சொல்றோம். இந்த 4 வயசு பையன் நிற்பான், நம்ம இந்த வீட்டுக்காக போவோம், ஹாய் அப்படிம்பா. அவன் அம்மா பக்கத்து அவர் ஹஜரத்து சலாம் சொல்லு இப்படி முழிப்பான். சலாம் தெரிஞ்சாத்தான அவனுக்கு. இந்த சியூ பை பை சலாம் என்பது எவ்வளவு அருமையான வார்த்தை. அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக அர்த்தம். அல்லாஹ்விடத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் அவங்கள பார்த்து சொல்லணும், உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் கையேந்துகிறேன், கேட்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு சாந்தியை தருவானாக. சாந்தினா என்ன? இஸ்லாம் மார்க்கம் சாந்தி மார்க்கம் சொல்றோம்ல, நிம்மதியை தருவானாக அர்த்தம். சும்மா இல்ல சாதாரண நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது சலாம் சொல்லிக் கொண்டு நுழையுங்கள். நீங்கள் சலாம் சொல்லிவிட்டு வீட்டில் உள்ளவர்கள் உங்க வீட்டில் நுழைஞ்சா உள்ள போயிடலாம். அடுத்த வீட்டுக்கு போறிய அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கணும். 3 தடவை சலாம் சொல்லுங்க. பதில் வரல திரும்பி உன் வீட்டுக்கு போயிரு. 3 தடவை சலாம் பதில் வரலன்னா என்ன சட்டம்? இது சட்டங்க, இது என்னுடைய கருத்தல்ல, இஸ்லாமிய சட்டம். உங்க வீட்டுக்கு நான் வர்றேன், கதவு பூட்டி இருக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க தான் என்ன கூப்பிட்டு இருந்தீங்க, நான் வந்து சலாம் 3 சொல்லிட்டேன், பதில் இல்லை, திரும்பி போயிடும்.
நம்மளால என்ன செய்வாங்க தெரியுமா? 3 சலாம் சொல்லி பதில் வராட்டா சாவி ஓட்ட வழியா உள்ள ஆள் இருக்க மாதிரி தெரியுது, இருந்தா உனக்கு என்ன, வேலையை பார்த்துட்டு போ. இல்லாட்டி செருப்பை பார்க்கறது, செருப்பு கிடக்க உள்ள ஆள் இருக்காங்களோ, உனக்கு என்ன இருந்தா அவன் வர விரும்பலன்னு அர்த்தம். அவன் பதில் சொல்லாவிட்டா தூர போன சொல்லாத சொல்றாங்க, சட்டம் இல்ல. சில பேர் இதுக்கு மேல வீட்டுக்குள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உள்ள வருவாங்க. பாதி தூரம் வந்துட்டு உள்ள வரலாமா, உள்ள வந்த பிறகு வெளியே நின்று கேட்கணும். நிறைய விஷயங்களை பிராக்டிக்கல்ல இல்ல, நபிகளார் காட்டி தந்தது இல்ல, நபி என்ன முறைக்காக சொல்லி தந்தார்கள் என்பதே தெரியவில்லை. ஆக சலாம் என்பது ஒரு அருமையான ஒரு துஆ, பிரார்த்தனை. உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது சலாம் சொல்லுங்கள். இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 2-3 நாளைக்கு பொம்பளை சிரிக்கத்தான் செய்யும். உள்ள பொம்பளை அஸ்ஸலாமு அலைக்கும், மனைவி என்னடா மொத்தா சலாம்லாம் சொல்லிட்டு இருக்காரு, என்னம்மா ரொம்ப திருந்துட்டாரு இருக்க. ஒரு 2-3 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. என் வீட்டுக்குள் நான் நுழையும் பொழுது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் சொன்னா என் வீடே சாந்தி இல்லமாக மாறிவிடலாமே. நமக்கு என்ன தெரியும்? சாந்தியை தேடி நிம்மதியை தேடி தான் ஒருத்தர் கிறுக்கு பிடிச்சி அலையிறான். ஏண்டா தர்காவுக்கு போற, நிம்மதி இல்லை முட்டா பைய. ஏண்டா சாராய குடிக்க, நிம்மதி இல்லை பாய் அப்படிங்கானே. சலாம் சொல்றாங்க, சொல்லலாம் இறைவா நிம்மதியை தருவாயாக, சாந்தியை தருவாயாக. அப்படி சொன்ன மாத்திரத்தில் பதிலுக்கு நீங்க வலைக்கும் சலாம், உங்களுக்கும் சாந்தி உண்டாகட்டும், நிம்மதி தருவானாக. இதான் ரூலு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வலைக்கும் சொல்லணுங்கிறது சட்டம், எல்லாரும் தெரியும். தொழுரிய இமாமத்தில் ஜமாத்தோட அசர் தெரிச சலாம் கொடுக்காரு, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்ங்கரு. நீங்க பின்னால எல்லாரும் வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ் பியலா சொல்ல மாட்டோம். ஏன்? அங்க சட்டம் வேற, இதை இஸ்லாம்ங்கிறது. தொழுகையில் உள்ள சட்டம் வெளியே செல்லாது, வெளியே உள்ள சட்டம் தொழுகைக்கு செல்லாது. அங்க லாஜிக் பேச முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வலைக்கும் சலாம் தானே சொல்லணும், அது தொழுகையில் இல்லை. தொழுகையில் ரூல் வேற. ஏன்? இறைவனுடைய சட்டங்கள், அது ஓன் சட்டம் இல்ல, நீ லாஜிக் பேச முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வலைக்கும் சலாம் சொல்லணும். நபிகள் பெருமானார் காட்டி தந்ததை கூட வேறு இடத்தில் மாத்தி சொல்ல முடியாது. இன்னான் இல்லாஹ் சொல்ல சொன்னால் அந்த இடத்தில் இன்னான் இல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொன்னா அந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் மாத்தி சொன்னா, மாத்தி சொல்லி பாருங்க. ஒரு அஜர்த் அங்கிருந்து வர்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும்னா வலைசலாம் பாரு, வாங்க அஜர்த்து, இன்னார் இல்லாஹி இன்னார் எப்படி இருக்கிய, நான் என்ன புணமாடான்னு கேட்க மாட்டாரா? இன்னார் இல்லா குர்ஆன் வசனம் தான். பாங்கு சொல்வது சுன்னத்து, பெருநாள் அன்றைக்கு பாங்கு சொல்வது ஹராம். இத ரூலு, இறைவனுடைய சட்டம் இல்லைங்க, நம்ம இஷ்ட சட்டம் கிடையாது. ரமலானுடைய நோன்பு ஃபர்லு, பெருநாள் அன்னைக்கு ஹராமு, நன்மையை ஹராம் ஆயிரும். நன்மை நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆக நன்மை தீமைகளை நீனோ நானும் முடிவெடுக்க முடியாது, எவ்வளவு பெரிய கொம்பனும் முடிவெடுக்க முடியாது. ஆகவேதான் சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ் போய் யார சொல்லலாம் சலவாத்து சொல்லித்தாங்கன்னாங்க. அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதா? அவங்களுக்கு கவிதை தெரியாதா? கவிதை ஏற்ற முடியாதா அவங்களுக்கு? சஹாபாக்கள் விட ரசூலுல்லாஹ் மீது பற்று வச்ச யாரா இருப்பானா? அந்த சஹாபா பெருமக்கள் எந்த மீலாது விழா கொண்டாடினாங்க? ஒரு ஆதாரத்துக்கு காட்டுங்க யாராவது ஒரு ஆதாரம். நீ நம்பக்கூடிய இமாம்கள், ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம், அவர் கொண்டாடினாலும் நாங்க கொண்டாட மாட்டோம். ஒரு பேச்சுக்கு அவர் கொண்டாடினாரா? முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானிங்கிறிய அவர் கொண்டாடினாரா? மீலாது விழா மௌலுது ஓதுனாரா? எங்கிறியா முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி யா நபி காட்டு, ஒரு இடத்துல காட்டு. அவருடைய சொந்த புக் இருக்கத்தான் செய்யுது, உன்னியத்து தாலிபின்னு நினைக்கிறேன். உன்யா அப்படின்னா அவருடைய சொந்த புக், அவர் எழுதின புக், கிதாபு. அதில் காட்டு. முஹித்தீன் மௌலுதுனால காட்டு. ரசூலுல்லாஹ் மீது மௌலுதுனாரா? ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லு. ஒரு முறை நபியின் மீது நாம் ஸலவாத்து சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபகத் ஸல்லல்லாஹு அஷ்ஹர மர்ரான்னாங்க ரசூலுல்லாஹ். என் மீது நீங்கள் ஒரு முறை ஸலவாத்து சொல்லுங்கள். யா அல்லாஹ் எங்கள் நபியின் மீது அருள் செய்வாக நீ ஒரு தடவை சொல்லு, அல்லாஹ் உன் மீது 10 முறை அருள் செய்கிறான். இது நபிமொழி. எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. ஒரு முறை நம்ம ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொன்னா
நம்மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத்தை செய்கிறான், சும்மா இல்ல. குர்ஆன்ல இருக்கு, ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும். இந்த நபியின் மீது அல்லாஹ் ஸலவாத்தை செய்வது போல உங்கள் மீதும் ஸலவாத்தை செய்கிறான். குர்ஆன்ல இருக்கு. யார் இல்லைன்னு நினைச்சிருக்காங்க எல்லாரும். ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும், மனிதர்களே முஸ்லிம்களே உங்கள் மீது அல்லாஹ் ஸலவாத்தை செய்கிறான், சும்மா இல்ல. இவ்வளவு பிரமாதமான ஸலவாத்தை சலாமை பாட்டா படிச்சு கேவலப்படுத்துறீல. பாட்டு எப்படி துஆவா ஆகும்? பாட்டு எப்படி சலாம் ஆகும்? மழை அப்படி எடுத்துக்குவோம். அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. இது பாட்டு. பாடலாமா? பாடலாம். அமலா? அமலு வணக்கம் இல்லை, ஜாலி, பாடிக்கலாம். இதே பாட்டை நேரம் மாத்தி பாடினா நரகம். இப்படி பாடினா தப்பு இல்லை. ஒரு நல்ல பாட்டு பாடலாமா? பாடுறது கூடும், பாடாட்டம் ஒன்றும் குடிமொழி போவாது. இந்த பாட்டை பாடலை குடியா மொழிகிற போது அருள் மலை தேவா ரஹ்மானே ஒண்ணுமில்லை, பாடாட்டான். ஆனா யா அல்லாஹ் எங்கள் ஊரில் மழை பொழிய செய்வாயாக, அது நன்மை. அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே பாட்டு, இது நன்மை இல்லை, பாவமும் இல்லை. பாவமான பாட்டு இருக்கு. என்ன பாட்டு பாருங்க. அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, ஐயான்டர். எந்த ஐயான்னு கடைசியில் பாருங்க. அல்லாஹ் இல்லைன்னு ஐயானா அல்லாஹ் அல்ல, யாரா ஐயாம்பாங்களா? நம்ம சொல்ல மாட்டோம்ல, ஐயா உண்டு அல்லாவும் சொல்லுவான். இவன் எந்த ஐயாவை சொல்றான்னு பாருங்க. அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா. என் கஷ்டமெல்லாம் போகணுங்கிறான் அந்த ஐயாட்ட. அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டது உயரெல்லாம் போதும் ஐயா. நீர் எங்கே 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 ஷாகுல் மீரானே. நான் ஒரு தர்கா ஷாகுல் பாதுஷா, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே. லாரியில ஏக இறைவனின் துணைன்னு போடுறான் ஒரு, தப்பு இல்லை. லாரிக்கு முன்னால சொந்த லாரி ஒரு பாய் வச்சிருக்கான், ஏக இறைவனின் துணை, தப்பு இல்லை. போடாட்டாலும் ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துல துணை ஆக்கிறான்லாம். ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்றது சுன்னத்து. அல்லாவின் துணைன்னு போடுற மாதிரி சிலர் என்ன செய்வான், நாகூர் ஆண்டவர் துணை போடுவோம். இங்கே தான் சிக்கலாகுது. நாகூர் ஆண்டவர் என்ன துணை? அவரே செத்து சுண்ணாம்பா போயிட்டார, பார்த்தீர்களா? சுண்ணாமா செத்து சுண்ணாம்பா தான் போய் கிடக்காரு கபூர்ல. வேற என்னது? செத்து போயிட்டாருன்னு சொல்றான். செத்து போயிட்டாங்க வார்த்தை தப்பெல்லாம் கிடையாது. செத்தும் கூட கொடுத்தார் சீதக்காதி மறைக்காயிருமா அவனே. அங்க செத்துமா, செத்தும் கொடை கொடுத்தார் சீதக்காதி மறைக்காயர், அந்த வார்த்தை ஒன்று தப்பெல்லாம் கிடையாது. செத்து போறத செத்து போன்னு சொன்னா என்ன? இன்னக்க மையத்தும் நபியே, நீர் ஒரு மையத். மையத்துக்கு அர்த்தம் சாவுக்கு அளவு, செத்து போறதுதான் பணம். இன்னக்க மையத்தும், நீர் சாகக்கூடியவரே. வைன்னஹும் மையத்தும், எல்லோரும் சாகக்கூடியவர்களே. குர்ஆன்ல இருக்கு. மௌட்டிகம் மடத்தரமா இஸ்லாத்தை விளங்கிட்டு நிறைய இஸ்லாத்தை விளங்க வேண்டாம், குறைவாக தெரிந்தாலும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சிம்பிள். நான் ஏற்கனவே சொன்னேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் சுன்னத். அதே தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்கும்னா பின்னால் உள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம், அதுதான் சுன்னத். வலைக்கும் சலாம் சுன்னத் இல்லை தொழுகையில். இதை சிம்பிள் ஈஸியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்துட்டு போயிட்டாங்க. அருள் மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எனக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டதுயரெல்லாம் போதுமையா. ஆட படுபாவி பேல நான் படிச்சிருக்காரு, எவன் எழுதி கொடுத்தானே தெரியல. ஏன் இப்படி எழுதுனா? நீ பாட்டில் தானே யார் அபி சலாம் அலைக்கு யாபி சலாம் அலைக்குன்னா என்ன எழுதியிருப்ப? இது அரபியில் இருக்கு, அவன் தமிழில் இப்படிலாம் போயிட்டான். இவன் அரபியில் என்ன கொஞ்சம் சட்டையா பண்ணியிருக்கான். சொல்ல போனால் நாகூர் ஹனீஃபா பாடலை விட, சினிமா பாடலை விட மௌலுது கேடுகட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய புகழ்ச்சி அதில் இல்லை. ரசூலுல்லாஹ்வை புகழ்வது போல புகழ்ந்து நாசமாக்கக்கூடிய கவிதைகள் ஏராளம் மௌலிதில்.
ரசூல்லாவை புகழ்ந்து ரசூல்லாட பாவ மன்னிப்பு தேடி யாமன் தமாதா வஜ்தரம் துபுவாய் தரிஃபு வர்ஜுல் கரம் வலுது பிமன் ஹல்லல் ஹரம் வநூருஹு அம்மல் பிலாத். இல்ல சுபான மௌலிதுல என்ன சொல்றான் அந்த ஆளு எழுதினவன்? ஒன்னா நம்பர் விஷமியாத்தான் இருப்பான். விவரம் கட்டவனோட சொல்ல முடியாது. கவிதை எழுதியிருக்கான, பாட்டு எழுதியிருக்கான, கவிதையா பாட்டா எழுதுனா விவரம் வேணும். யாமன் தமாதா வஜ்தரம், குற்றம் இழைத்து விட்டவனே, பாவம் செய்து விட்டவர்களே, நம்மளையும் சேர்த்து கூப்பிடுறான். அந்த மூதையில் அசமா பொறை பத்தாதுன்னு நம்மளே என்ன செய்யலாம்? குற்றம் இழைத்து விட்டவனே, பாவிகளே, வஜ்தரம், உங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ளுங்கள், தௌபா செய்யுங்கள். என்னமெல்லாம் சொல்றான் பாரு. பாவம் செய்து விட்டவனே, குற்றம் இழைத்து விட்டேன், குற்றத்தை ஒத்துக்கொள், தௌபா செய், பாவ மன்னிப்பு தேடு. யார்கிட்ட? மதீனாவில் அடங்கி இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் போய் பாவ மன்னிப்பு தேடுங்க. எந்த கொள்கையை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று நபிகளார் வந்தார்களோ, 23 ஆண்டு காலங்கள் படாத பாடுபட்டு அடி வாங்கி மிதி வாங்கி உத வாங்கி சின்னாபின்னமாகி இணை வைத்தலுடைய சாயல் கூட ஒரு முஸ்லிம்கிட்ட வந்துடக்கூடாது, தண்ட வந்துடக்கூடாது, சஹாபாக்கள் வந்துடக்கூடாதுன்னு பாடுபட்ட நபிகள் பெருமானார் அவர் தலையில வச்சே ஒரு பாவத்தை செய்யறான். படுபாவி பைய. 2 வகை இருக்கு. ஒன்று பாவத்தை செய்வது, இன்னொன்று பாவத்தை நல்லது போல காட்டுவது. நாகப்பாம்பு நல்ல பாம்புங்கிறோம்ல, நச்சு பாம்பு அது. நல்ல பாம்புன்னு சொல்ற மாதிரி பாவத்தை நல்லது போல காட்டுவது. எப்படி பாவத்தை நல்லது போல காட்டுறதுனா என்ன? ஒருத்தன் சாராய கடை வச்சிருக்கான், சாராயம் குடிக்க வாங்கன்னு அட்வர்டைஸ் பண்ணி வர கூப்பிடுறான். இது பாவம். ஒரு பாய் என்ன செய்யறான்? இங்கே இஸ்லாமிய சாராயம் கிடைக்கும், செருப்படு இஸ்லாமிய சாராயமா நல்லதாக்க பார்க்கறான். புரியுதா உங்களுக்கு? அந்த சாராயங்கிற குற்றத்தை நல்லதாக்க பார்க்கறான். அதே மாதிரி ஷைத்தான் நல்லது அந்த மௌலிதுல பண்ணியிருக்கான். சுபஹானல்லாஹ், நல்ல வார்த்தை, சுபஹான மௌலிது, மௌலித கொண்டு வந்து இணைச்சிட்டான், பாட கொண்டு வந்து இணைச்சிட்டான். சுபானல்லாங்கிற வார்த்தை சுபான தூக்கி மௌலிதுல இணைச்சிட்டான். மீலாது நபி, நபியை இணைச்சிட்டான். கெட்டதை நல்லதாக்க பார்க்குவது தான் அயோக்கியத்தனம். ஒரு சாராயம் குடிக்கான், ஏன்டா சாராயம் குடிச்சான்னு கேளு, தப்பு தான் பாய், என்ன செய்யறது, பழகிட்டேன். இவன் மனுஷன். ஒரு பாய் என்ன செய்யறான்? சாராயம் குடிக்கப்படல, சாராயத்தை குடிச்சிட்டு பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர், இன்னொரு பைக்கு ஊத்து, செருப்பாலே அடிக்கணும் அவனை. ஏன்? சாராயத்தை சுன்னத்தாக்க பார்க்கறான். அதுபோல இந்த மௌலித நபி வழியாக்க பார்க்கறான். இது நபி வழி இல்ல, வழிகேடு, மோசமான வார்த்தை. அக்ஸம்து ஃபீ நஸ்ரிபிக்கும் அலைக்குமோ வசீலத்தி ஹஸானுக்கும் இலைக்குமோ. கேட்க அழகாத்தான் இருக்கும், அருமையா இருக்கு. நான் ஒரு பாட்டு பாடுறேன், அருமையா இருக்கும், நல்ல டியூன். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். எல்லாம் இயேசுவே, நமக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை தரும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஷிர்க் சொல்லுவான், அது எடுத்துட்டு போய் கேளு. ஆமா, ஏசிட்ட போய் கேட்க கூடாது, இல்ல அது கிறிஸ்தவன் இல்ல கேட்பான். அடே, ஒரு நபிட்ட கேட்கறது ஷிர்க்குங்கிற. எப்படி முஹித்திட்ட கேட்ப? எப்படி அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்ப? அக்ஸம்து ஃபீ நஸ்ரிபிக்கும் அலைக்கும், அதுல என்ன வருதுன்னா, உங்கள் மீது சத்தியம் விடுகிறேன்னு சொல்றான் அந்த கவிதையில் உள்ளவன். யார் மீது? ரசூலுல்லாஹ்வின் மீது. உங்கள் மீது சத்தியம் விடுகிறேன். நபிகள் பெருமானார் சொன்னார் ஒரு சட்டம், மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக. அல்லாஹ்வை தவிர யாரின் மீதும் எதன் மீதும் சத்தியம் செய்தால் அவன் ஒரு முஷ்ரிக், ஷிர்க் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ஷிர்க்னா என்னது?
இவன் ஷிர்க்குனா என்ன விளங்கி வச்சிருக்கான் தெரியுமா? முஸ்லீம்கள்லாம் கோயிலுக்கு போனா தான் ஷிர்க்குன்னு விளங்கி வச்சிருக்கான். கோயிலுக்கு போறதும் ஷிர்க்கு, கோயிலில் போய் கையேந்துறது ஷிர்க்கு, தர்கால போய் கையேந்துறது ஷிர்க்கு, அதே மாதிரி சர்ச்சில் போய் கையேந்துறது ஷிர்க்கு, பள்ளிவாசல அல்லாட கையேந்துறது தௌஹீது. இது மாற்று கருத்து ஏதாவது சொல்ல முடியுமா யாராவது? ஷிர்க்கு என்பது வழிகேட்டு ஒன்று, சாதாரண விஷயம் கிடையாது. ஷிர்க்குங்கிறது எந்த அளவுக்கு தெரியுமா? ஷிர்க்கு யாராவது வச்சுட்டா, நபியின் மனைவிமார் கேள்விப்பட்டிருக்க, நபியின் மனைவி ரசூலுல்லாஹ் மனைவி சொல்ல, நூ அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு 100 வயசுல கல்யாணம் முடிச்சாலும் 850 வருஷம் அவ மனைவி கூட வாழ்ந்திருக்கும். அல்லது ஒரு 400-500 வருஷத்துல மனைவி இறந்திருக்கலாம், தெரியல. அப்ப பல 100 ஆண்டுகள் தன்னுடைய கணவனோடு வாழ்ந்த நூ அலைஹிஸ்ஸலாம் மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவி இல்லையா? இந்த 2 மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், போங்கடி நரகத்திற்கு என்று சொல்லப்பட்டு விட்டது. என்னடா நபியினுடைய மனைவி வாடி போடிங்களான்னு நினைக்காதீங்க. நரகத்துக்கு போகணும் மரியாதையா சொல்ல முடியும்? கண்ணியமிக்க அபுஜெயில் அவர்களே மெதுவா நரகத்துக்கு போடா, நரகத்துக்கு அப்படிதான் அல்லாஹ் சொல்லுவான். அபுஜெயில ஃபிரௌனை எப்படி சொல்லுவான் அல்லாஹ்? அன்பான ஃபிரௌனே நரகத் அப்படியா சொல்லுவான்? போட நரகத்துக்கு. லூத் அலைஹிஸ்ஸலாம் நூ நபியுடைய மனைவிக்கு நரகத்துக்கு போகடி, உங்களுக்கு என்ன சொர்க்கம்? ஏன்? ஃபஹானதாஹுமா, அவ்விருவரும் தங்கள் கணவன்மார்களுக்கு துரோகம் செய்தார்கள். கணவன்மார்களுக்கு துரோகம் செஞ்சுட்டா ஷிர்க் வச்சதுனால அது அல்லாஹ்க்கும் துரோகம் தான். ஷிர்க் வைக்கிற வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வை தவிர யாரின் மீதும் எதன் மீதும் சத்தியம் எடுக்க சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ் மீது ஆணையாகனு தான் சொல்லணும், குர்ஆன் மீது ஆணையாகனு சொல்லக்கூடாது. நிறைய முஸ்லிம்கள் தெரியாம சொல்லுவீங்க, பள்ளிவாசல் மேல சத்தியம், குர்ஆன் மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம், அப்படி சொல்லக்கூடாது இஸ்லாத்துல. ஒரு அல்லாஹ் மேல சத்தியம் சொன்னா கூட நம்ம ஒரு ஆளுக்கு பொம்பளையா அல்லாஹ் மேல என்ன சத்தியம், உம்மா மேல சத்தியம் சொல்லு. உம்மா மேல சத்தியம் சொல்லுது அவன் செய்யறது தப்பை விட பெரிய பாவம். ஒருத்தன் களை வாங்குறான், அம்மா மேல சத்தியம் விட சொல்றிய, திருட்டை விட அம்மா மீது சத்தியம் சொன்னது பெரிய பாவம், ஷிர்க். அல்லாஹ்வை தவிர யாரின் மீதும் எதன் மீது சத்தியம் என்பது வணக்கம், வணக்கத்தை அல்லாஹ்க்கு மட்டும்தான் செலுத்தணும். சத்தியம் என்பது வணக்கம். அதை சொன்னவனே ஒரு யூதன் தான் சொல்றான். யூதன் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அன்னக்கும் துலத்திதூன் அன்னக்கும் துஷைகூன், முஹம்மதே நீங்கள் இணை வைக்கிறீர்கள். அப்படி என்ன இணை வைக்கிறோம்? உங்களுடைய சகாக்கள் தோழர்கள் காபாவின் மீது ஆணையாக என்று சொல்கிறார்களே, நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆமா, உடனே சொல்லா தஹலிஃபு இல்லா பில்லா, இனிமேல் யாரும் அல்லாஹ்வின் மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும், காபா மேல சத்தியம் சொல்லக்கூடாது. ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. டைம் ஆயிடுது. நரகத்துக்கு உண்டான வார்த்தை நிறைய மூலதுல இருக்கு. ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன். அது குல்த பில் இத்னி மின் மௌலாக முத்தமீரா கதமி அலா ரகபா தில்லௌலியாயி தூரா. ஏல வருது சுபான பொழுது கடைசியில் யா குத்துபான்னு ஒன்று அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. யா குத்துபா அட்டாச்சு. இந்த தரகா பள்ளிவாசல் பக்கத்தில் இந்த தரகா அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அதே மாதிரி யா குத்துபான்னு ஒன்று அட்டாச்சு ஒன்று இருக்கும். முஹிதீனை பற்றி முஹிதீன் பொழுது வருது. இது சுபான பொழுது ரசூலுல்லாஹ் பொழுதுகிட்டு அப்படியே புகழ்ந்து அதில் நிறைய இணையத்தில் சொல்லிட்டு மெதுவாக முஹிதீன் உள்ள நுழைச்சிருவான். இவன் தான் இவனும் விஷமி செய்கிற வேலைங்கிறான். இதை ரசூல்லா போலாட்ட ரசூல்லாக்கு என்னடா போலன்னு கேட்டுவானு ஒரு 2 அடி ரசூல்லா போலந்துக்கிட்டான். அப்ப ஷிர்கான அடியை உள்ள விட்டுட்டான். ஷிர்க்கு நான் சொல்லிட்டேன், நபியின் மனைவியாக இருந்தாலும் ஷிர்க் செய்தால் நரகம், நபியின் பிள்ளையாக இருந்தாலும் நரகம், நபியின் தந்தையாக இருந்தாலும் நரகம். எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்கு. யா ரசூலல்லாஹ், என் தந்தை எங்கே என்று ஒரு சாபி கேட்கிறார். ஃபின்னார், நரகத்தில். நாங்கள் ரசூலுல்லாஹ் நரகத்தில் அந்த ஆள் வாடி போகுது முகம். யார சொல்லலாம்,
அப்படி கவலைப்பட்டு போறார். வாங்க, அபி அபு கஃபின்னார், என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்தில். அப்படியா அப்படின்னு போயிட்டார். சைக்காலஜி. ஏன் அத்தாவே அப்படிதாயா, இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த உலகத்திற்கு அருள்கொடை நபிகளார், இந்த உலகத்தினுடைய அருள்கொடையான நபிகளாரை பெற்றெடுத்த பெற்றோர் நரகம். ஏன்? ஷிர்க்கு. வேற என்ன பாவம் செஞ்சாங்க? அல்லாஹ் கிட வச்சா நரகம் தானே. நபியின் பெற்றோராக இருந்தாலும் சரி, நபியின் பிள்ளை நூ அலைஹிஸ்ஸலாம் மகன் நரகம், ஷிர்க்கு. நபியின் தந்தை இப்ராஹிம் நபி அத்தா நரகம், ஷிர்க்கு. நரகனா சாதாரண விஷயமா அது? அடே, மௌலிது ஓதி நன்மை கிடைக்காத கூட பரவாயில்ல, பாவம் கிடைக்கும். முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்களே, அது குல்த, நீங்கள் சொன்னீர்கள். இந்த அடியை சொல்லி முடிச்சிடறேன். பில் இதனின் மௌதாக்கம் உத்தமிரா, அல்லாவிடத்தில் அனுமதி பெற்று நீங்கள் சொல்றீர்கள். என்ன அனுமதி? அல்லாட்ட முஹித்தீன் அனுமதி கேட்க முடியுமா? ரசூல்லா தான் கேட்கலாம். ரசூல்லாக்கு தான் வஹி வரும், யா அல்லாஹ் கூடுமா கூடாதான்னு. அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். ரசூல்லாவை தவிர யாரும் அல்லாட்ட போய் அனுமதி கேட்க முடியாது. அல்லாஹ் சொல்லியிருக்கான இல்லையான்னு குரான்ல பார்க்கலாம். அனுமதி அல்லாட்ட போய் கேட்க முடியாது. இவர் கேட்டாராம், யா அல்லாஹ் எனக்கு ஒரு பெர்மிஷன் வேணும். என்ன பெர்மிஷன்? கதமி அலா ரகபாத்தில் அவுலியா, என் காலுக்கு கீழே எல்லா அவுலியாக்களுடைய பிடரி என் காலுக்கு கீழே இருக்கணும், அதுதான் என் விருப்பம் அப்படின்னு கேட்டிருக்காரு முஹித்தீன். உடனே அல்லாஹ் ஓகே வச்சுக்க அப்படின்ட்டான். என்ன திமிரு இது! முஹித்தீன் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு, அப்படி எழுதி வச்சிருக்கான். காலுக்கு கீழே பிடரி இருக்கணும் என்ன அர்த்தம்? லோக்கல் பாஷையில் பேசுடா, யா அல்லாஹ் எல்லா அவுலியாக்களும் நான் சங்கல மிதிக்கணும்னு இருக்காரு, மிதிச்சுக்க அப்படின்ட்டாங்க. என்ன திமிர்றா இது! இதை எழுத இந்த மௌலிது வந்து ரசூலா போடுறதா? இது முஹித்தீனை புகழ்றதா? முஹித்தீன் ஆணவம் பிடித்தவர் என்று காட்டுவது இது. முஹித்தீன் அகம்பாவம் பிடித்தவர் காட்டுற வார்த்தை இது. அவுலியாக்களே அவர் சங்கல வீசனா என்னை ஒரு சும்மா விடுவாரா அப்படின்னு அர்த்தம். நம்மளாம் யாரு? அவருக்கு அடிமையா முஹித்தீனுக்கு? அடே, அவர் அல்லாவுடைய அடிமையை போல நானும் அல்லாவுடைய அடிமை. நான் உயர்ந்தவனா? முஹித்தீன் உயர்ந்தவரா? நீங்கள் உயர்ந்தா தெரியாது, மறுமையில் தான் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூமு கமா யகூமுல் ஆஜிம். என்ன ஒரு மார்க்கம் இஸ்லாம்! எனக்காக நீங்கள் யாரும் மரியாதைக்காக எழுந்து நிற்காதீர்கள். உங்களுக்காக பிறர் எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அப்படி நினைச்சாலே நரகம் தான் ரசூலுல்லாஹ். எனக்காக நீங்கள்லாம் இஜ்ரிக்கணும் ஒரு ஹஜரத் நினைக்காரு, ஒரு வாத்தியார் நினைக்காரு, நினைச்சாலே நரகம். பிறருக்காக எழுந்து நிற்காதீர்கள், பிறர் உங்களுக்கு எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். காரணம், பிறர் தனக்காக எழுந்து நிற்க வேண்டும் நினைச்சா அது ஆணவம். பிறருக்காக நான் எழுந்து நின்றால் நான் தாழ்வான பன்மை உள்ளவன். தான் தாழ்வானவனும் இல்லை, ஆணவம் பிடிச்சவனும் அல்ல. ஆணவம், அகம்பாவம், பெருமை அனைத்தும் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு தான். அடிமை யாருக்கும் கிடையாது, நபிகளாருக்கும் கிடையாது. எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள். பல மடங்கு உயர்ந்த அடிமை நபிகள் நாயகம், ரசூல்மார்கள், சஹாபா பெருமக்கள், அதுக்கடுத்து முஸ்லிம்கள். அதனால ஒரு நன்மையை செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாவத்தை செய்யாதீர்கள். மௌலிது ஓடுறதெல்லாம் நன்மை கிடைக்குமா இல்லையா அது சப்ஜெக்ட் இல்லை. நன்மை கிடைக்க வேண்டாம், பாவம் கிடைக்கும். இஷ்ரவுல் வலாலத்த பில் ஹுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சத்தியத்தை கொடுத்து விட்டு, நேர்வழியை கொடுத்து விட்டு வழிகேட்டை விலைக்கு வாங்குவானா யாராவது? அழகான நேர்வழி குர்ஆன் இருக்கிறது, அழகான நேர்வழி நபி வார்த்தை இருக்கிறது, நபியின் சொல் இருக்கிறது. இந்த அழகான வார்த்தையை தூர விட்டுட்டு போய் எவனோ எழுதி தொலைச்ச குப்பைகளை, கவிதைகளை பாடுறீங்களே. இந்த முகம்மதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை. எப்பொழுது ரசூலா கற்றுக் கொடுக்கவில்லையோ அது வணக்கமாக, இபாதத்தாக, நன்மையாக இருக்கவே இருக்காது. அது பிதத் என்ற வழிகேடு. அந்த வழிகேடு நரகத்துக்கு தான் இழுத்து செல்லும். அது போன்ற பாவத்தை நாம் மட்டுமல்ல, நம்மை சார்ந்த முஸ்லிம்கள் எல்லாம் அது போன்ற பாவத்தில் விழுந்து நரகத்தில் சென்று விடாமல் எல்லோரும் நபி வழியை விளங்கி செயல்படாத ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.